ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சென்னை மாவட்டத்தினுடைய செயல் வீரர்களுடைய ஆலோசனை கூட்டம் ராயப்பேட்டை ஒய்எம்சி திடலில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தின் மிக முக்கிய ஒரு அம்சமாக, அதாவது சட்டமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தேர்தலுக்கான பணிகளை தீவிரப்படுத்துவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை தீர்மானித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னையை தலைமையிடமாக கொண்டிருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்தை சேர்ந்த செயல் வீரர்கள் கூட்டம் தான் தற்பொழுது நடக்கிறது. இதில் 12 மாவட்டங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 2000 பேர் செயல் வீரர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியதற்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் கூட்டம். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்காக தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடைய பணிகளை தீவிரப்படுத்துவதாக திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது 234 தொகுதிகளிலும் விசில் சின்னம் கிடைத்திருக்கக்கூடிய நடவடிக்கையை ஒட்டி செயல் வீரர்கள் கூட்டத்தில் மிக முக்கியமாக ஆலோசனையை நடத்த இருக்கிறார்கள். சட்டமன்ற தொகுதி வாரியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்துவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக ஆலோசிக்கப்படுகிறது. பொதுச் செயலாளர் ஆனந்த், ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், அதே போன்று மாநில நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அருண்ராஜ், நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சட்டமன்ற தொகுதி வாரியாக தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும், அதே போன்று திமுகவினுடைய வியூகங்களை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் தொகுதி வாரியாக செய்ய வேண்டிய பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் சில ஆலோசனைகளும் அதே போன்று செயல் வீரர்களுக்கு சில அறிவுறுத்தல்களும் செய்ய இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் மிக தீவிரமாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக களப்பணிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் குறித்தும், அந்தந்த தொகுதியினுடைய தன்மைக்கு ஏற்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் என்ன, தேர்தலுக்காக தமிழக வெற்றி கழகம் என்னென்ன வியூகங்களை வகுக்க இருக்கிறோம், மக்களிடம் என்ன திட்டங்களை தமிழக வெற்றி கழகம் கொண்டு செல்ல இருக்கிறது உள்ளிட்ட பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த கூட்டத்தை நடத்த தலைமை திட்டமிட்டிருக்கிறது. இன்று சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தை தொடர்ந்து அடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அடுத்தடுத்த செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை திட்டமிட்டிருக்கிறது. அதே போன்று விரைவில் இன்னும் சில மாவட்டங்களில் தேர்தலை ஒட்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு இயக்கமும் தேர்தலுக்கான பரப்புரையும் திட்டமிட இருக்கிறார்கள். எனவே மிக தீவிரமாக தேர்தலுக்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆயத்த பணிகளை மேற்கொள்வதற்காக திட்டமிட்டிருப்பதாக கூறுகின்றனர். ஏற்கனவே தங்களுக்கு என்ன சின்னம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது விசில் சின்னம் கிடைத்திருக்கிறது. விசில் சின்னத்தை மிக எளிதாக மக்களிடம் கொண்டு செல்லவும், அதே போன்று சோசியல் மீடியா டிஜிட்டல் ஊடகம் மூலமாக பயன்படுத்தி மிக எளிதாக விசில் சின்னத்தை மக்களிடம் கொண்டு செல்லலாம். இது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில் களப்பணிகளை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்த இருக்கின்றனர். எனவே அதன் அடிப்படையில் இந்த கூட்டத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் ராஜ்குமார். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.